வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் எடப்பாடியார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார், தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். சும்மா சதச்சு விட்டுருக்காரு, சும்மா பறக்க விட்டுருக்காரு, சும்மா கதற விட்டுருக்காரு அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாம், அது குறிப்பா ஏடிஎம்கே பாஜக நெட்டிசன்கள் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னத்தடா அடுத்து தள்ளினாரு அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு அரசுடைய தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்கணும்? கல்வியை உயர்த்துவதா இருக்கணும், பொருளாதாரத்தை உயர்த்துவதா இருக்கணும், அடி கட்டுமானத்தை உயர்த்துவதா இருக்கணும், சமூக நீதி பார்வையோட அது இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி பொருளாதாரம் தன்னிறைவை மக்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த பொருளாதார தன்னிறைவு தான் மக்களை சுயமாக சிந்திக்க வைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபேக்டரி, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் உருவாக்கணும். இதுக்கு இடையில பெண் விடுதலை, இதுக்கு இடையில ஒடுக்கப்பட்டோர் விடுதலை, இதுக்கு இடையில திருநர்கள் விடுதலை, இப்படி எல்லா விளிம்புநிலை மக்களினுடைய விடுதலைகளையும் யோசிக்கணும். இதெல்லாம் உள்ளடக்கியதான் தேர்தல் அறிக்கையா இருக்கணும். நம்ம எடப்பாடியார் அறிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? அறிவாலயத்து ஜன்னல் பக்கம் போய் நின்றுப்பாரு போல இருக்கு. அவங்க இந்த குறிப்பெல்லாம் எடுத்துட்டு கார்பன் பேப்பரை கசக்கி இப்படி தூக்கி போடுவாங்கல்ல, அதை தூக்கிட்டு வந்து அறிக்கையா தயாரிச்சிருக்காரு. அப்படியே கப்ஸா அடிச்சிருக்காரு, காப்பி அடிச்சிருக்காரு. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை பேசி இருக்கிறாரு. யாரும் பக்கத்துல இருக்க சொல்லி தரலையா என்னமோ தெரியல. பெருசா வள்ளலாக அள்ளித்தரும் ஒரு தூய கரங்களுக்கு சொந்தக்காரரா நம்ம அண்ணன் எடப்பாடியார் மாறி இருக்காரு. அதுல அவர் சொன்னதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா? 3 சிலிண்டர் இலவசமா தருவேன். நம்ம அண்ணன் 6 சிலிண்டர், அன்னபூரணி அப்படின்னு எங்க அண்ணன் விஜய் 6 சிலிண்டர் தருவேனாரு. இவர் 3 சிலிண்டர் தான் தருவேனாரு. ஆனா ஆக்சுவலா போன முறை தேர்தல் வாக்குறுதியில நம்ம ஐயா எடப்பாடியார் 6 சிலிண்டர் தரேன்ட்டாரு. ஒருவேளை ஈரான் போர்னால அவ்வளவு கொடுக்க முடியாது, கொஞ்சம் கம்மியா சொல்லுவோன்னு சொல்லிட்டாரோ என்னமோ தெரியல. ஹைலைட் என்ன தெரியுங்களா? அரிசி அட்டை வச்சிருக்கோம்ல, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் கொடுப்பாராம் அண்ணன். ஃப்ரிட்ஜ் கொடுப்பாராம். அப்படியே அரிசி அட்டை வச்சிருக்கவங்க எல்லாம் வீட்டில் ஃப்ரிட்ஜ் தான். இனி பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் தான், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் தான். சந்தோஷம் தான், கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளமாக கொடுங்க. வளர்ச்சி திட்டம்னு ஒன்று கூட நீங்கள் போடலையே. எப்படி அரசு இலவச பேருந்து பயணம் திட்டத்தின் மூலமா 47% மேற்பட்ட பெண்களை வெளியே கொண்டு வந்ததோ, வளர்ச்சியை நோக்கி கொண்டு வந்ததோ, வெளி உலகத்தை பார்க்க வச்சதோ, அது மாதிரியான திட்டங்கள் வேணும். ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜை கொடுத்தா அதனால இந்த மாற்றத்தை வந்திருக்கு, அப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் கொடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆமா, அந்த 10,000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறேன்? நீங்க என்ன வட்டி கட்டி கொடுத்து வாங்க போறீங்களா? ஓ, நீங்க பீகார் மாடலை தேர்ந்தெடுக்கிறீங்க. இதைத்தாங்க பீகார்ல பண்ணாங்க. பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எல்லார் அக்கௌண்ட்லயும் போட்டு விட்டான். 10,000 ரூபாய் போட்டு விட்டு ஓட்டு வாங்கியாச்சு. ஓட்டை வாங்கி ஜெயிச்சாச்சு. பின்கேட்டை உடச்சுக்கிட்டு ஜெயிச்சாச்சு. எஸ்ஐஆர் மூலமா நிறைய பேரை ஓட்டு இல்லாமக்கி ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச பிறகு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இந்த 10,000 ரூபாய் வாங்கின பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் போகுது. என்ன நோட்டீஸு? நீ 10,000 ரூபாய் வாங்கினேல, வட்டியோட எங்களுக்கு திரும்ப கட்டு. ஏய், அதுக்கு தான் நான் உனக்கு ஓட்டு போட்டேன், நீ என் ஓட்டை திரும்ப கொடு, அப்புறம் நாங்கள் 10,000 ரூபாய் திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு பெண்கள் ரோட்ல வந்து சண்டை போட்டாங்க. உங்களுக்கு ஒரு புரியுதா? ஓட்டு வாங்குவதற்காக தந்திரமாக இந்த 10,000 ரூபாய் அறிவிக்கிறாரு. எப்படி பீகார்ல அறிவிச்சுட்டு மக்களை ஏமாத்தினாங்களோ அதே போல எடப்பாடியார் இது ஒரு கார்டா, ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துறாரு. மக்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே 25 லட்சம் கொடுத்ததா ஒரு பீஸ் ஏமாத்துச்சு. அதான் 56 இன்ச் மோடி. நாங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற கள்ள பணத்தெல்லாம் பிடிச்சிட்டோம்னா, கருப்பு பணத்தெல்லாம் பிடிச்சிட்டோம்னா நாங்க வீட்டுக்கு 15 லட்சம் கொடுப்பேனாரு. 15 ரூபா கூட கொடுக்கல. நாங்க அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு ஐயா மோடி சொல்ல, மோடி வகைராக்கள் சொல்ல, நம்ம அண்ணன் அமித்ஷா இருக்காருல்ல ஜண்டா, அவர் மட்டும் உண்மையா இருந்தாரு. அவர் ஒரு பேட்டியில சொன்னாரு, ஜும்லா, ஜும்லான்னா சும்மா சொன்னோம் அப்படின்றது. ஜும்லா நாங்க சும்மா சொன்னாங்க, அடிச்சு விட்டோம், ஓட்ட போட்டாங்க அப்படின்னாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கும்பல் ஃபுல்லா அடிச்சு விட்டு ஓட்ட வாங்குற கும்பல். இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். 2016 எலெக்ஷன்ல ஸ்கூட்டிக்கு பணம் தரோம் நாங்க, ஞாபகம் இருக்குங்களா? மானியத்துல ஸ்கூட்டி வாங்குறதுக்கு பெண்களுக்கு, உழைக்கும் பெண்களுக்கு பணம் தரோம் நாங்க. கடைசியில் அந்த திட்டம் எத்தனை பேர்கிட்ட போச்சு? எத்தனை பேர்கிட்ட போச்சு? சில 1000 பேர்கள்ட்ட கூட போடல, திட்டத்தை நிப்பாட்டியாச்சு. இவங்க பூரா அப்படிதான் அறிவிப்பானுங்க, ஓட்ட வாங்குவானுங்க, ஜெயிப்பானுங்க, கடைசியில் திட்டத்தை நிறுத்திடுவானுங்க. ஆனா நம்ம அண்ணன் எடப்பாடியார் வேணாவானாலும் கொஞ்சம் விவரமானாலும் திரும்ப அந்த ஸ்கூட்டி திட்டத்தை அறிவிச்சிருக்காருங்க. ஐயோ, எத்தனை தடவை அறிவிப்பீங்க? அப்படியே உங்க அம்மா கணக்காவே இருக்கீங்களே, ஜெயலலிதா அம்மா கணக்கா. ஏன்னா ஜெயலலிதா அம்மா தான் ஒவ்வொரு அறிக்கையிலும், தேர்தல் அறிக்கையிலையும் சொட்டு நீர் பாசனம், எல்லா விவசாயிகளுக்கும் இலவசமாக மானியத்தில் செய்து கொடுப்போம், இது எல்லா இதுல இருக்கும். நான் அதை ஒரு முறை கண்டுபிடிச்சு
மேடையில் மட்டும் இல்லை, தொலைக்காட்சி விவாதத்திலே பேசினேன். அது என்னப்பா எல்லாத்துலேயும் 10-15 இது திரும்ப திரும்ப வருதே, ஆனால் செய்யவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். அது போல தான் நம்ம அண்ணாத்த 25,000 நாங்கள் கொடுப்போம், பெண்களுக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 25,000 கொடுப்போம் அப்படின்னாரு. ஏற்கனவே 2016 இப்படி தான் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. வந்து ஒரே வருஷத்துல அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டீங்க. ரெண்டாவது, அண்ணன் பயங்கரமா கடுப்பானது இடம்னா 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு போன 2021 தேர்தலில் திமுக அறிவிச்சிச்சு. உடனே இவர் என்ன சொன்னாரு பேட்டியில, 1000 ரூபாயில எப்படிங்க கொடுக்க முடியும், இத்தனை லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் எப்படி கொடுக்கும், இப்ப நம்ம 1,30,00,000 பெண்கள் கொடுத்துட்டு இருக்கோம், 1000 ரூபாய் எப்படிங்க கொடுக்க முடியும், அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு பேட்டி கொடுத்தவர் தான் நம்ம அண்ணன் எடப்பாடியாரு. ஆனா இன்னைக்கு என்ன கொடுத்திருக்காரு, இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நான் 2000 கொடுப்பேன்றாரு. யோ, 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, அந்த திட்டமே செய்ய முடியாதுன்னு சொன்னல, இன்னைக்கு என்ன 2000? இதுவும் பாஜகவை பார்த்து காப்பி அடிக்கிறது தான். அதாவது எடப்பாடி, நீங்க மகாராஷ்டிராவில் 2500 ரூபா கொடுத்தானுங்க, மக்கள் ஏமாந்தாங்க. ஆகா, மாசம் 2500 ரூபாயா, அதுவே ஒரு பெரிய காசுப்பா, ஒரு அடிப்படையா சோறு வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ப்பா, ஒரு அரிசி மூட்டை வாங்கிக்கலாம்ப்பா, பிள்ளைங்களுக்கு மருந்தை வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு ஆசைப்பட்டு ஓட்ட போட்டாங்க. கடைசியில மகாராஷ்டிராவில் என்னாச்சு, ஆட்சிக்கு வந்து 3வது மாசம் ஒன்று சொன்னான், என்ன, இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து கிடையாது, இவங்கெல்லாம் வேற வேற திட்டத்துல பயனாளிகளா இருக்கிறதுனால இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கெல்லாம் 500 ரூபா தான் கொடுப்போம் அப்படின்னு பல லட்சம் பேரை கழட்டி விட்டான். கடைசியில பெண்கள் பெயர்ல ஆண்கள் உள்ள வந்து ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டான் அப்படின்ற பேர்ல திட்டத்தவே நிறுத்திட்டானுங்க. 2500 ரூபா கொடுத்தாங்க இல்லையா, திட்டத்தவே நிறுத்திட்டாங்க. எடப்பாடியார் அந்த வகையரா தானே, இவர் மட்டும் அப்படியே அள்ளி தட்டிடுவாராக்கும். வீடு இல்லாதவங்களுக்கு காங்கிரீட் வீடெல்லாம் கட்டி கொடுப்பாராம். இவர் தான் 2016 பின்னாடி 4.5 வருஷம் ஆட்சிக்கு வந்தார்ல, அம்மா இறந்துட்டாங்க, இவர் ஆட்சியில் இருந்தார்ல, 1000 ரூபா உதவித்தொகை முதியோர்களுக்கு, அதை நிறுத்தினவரே எடப்பாடி தான். இப்போ 2000 ரூபா நமக்கு கொடுப்பாராம். முதியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையான 1000 ரூபாய் நிப்பாட்டினார். நம்ம குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற லேப்டாப்பை நிறுத்தினது ஐயா எடப்பாடியார் தான், சைக்கிளை நிறுத்தினது ஐயா எடப்பாடியார் தான். இந்த லட்சணத்தில் முதியோர் உதவித்தொகை 2000 கொடுப்பாராம். 2000, 3000 அப்படின்னு ஏழை விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் கேட்குறேன், உங்கள் ஆட்சி காலத்தில் முதியோர் உதவித்தொகை நிறுத்தினவர் நீங்கள், இப்போ 2000 கொடுப்போம் அப்படின்னு உடனே அப்படி சந்தோஷமாயிருவோமா? அதில் சொல்கிறார் 150 நாள் 100 நாள் வேலையை நாங்கள் 150 நாள் ஆக்கணும். உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா? 100 நாள் வேலையில் பணத்தை தராமல் இருட்டடிப்பு செஞ்சுட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு டெல்லியில், கேட்க முதுகெலும்பு இல்லை உங்களுக்கு. இந்த 150 நாள் நீங்கள் ஆக்குனாலும் 40% சம்பள பணத்தை மாநில அரசு கொடுக்கணும். போன வருஷம் போட்டிருக்கானுங்க புது சட்டம். என்னவா, இதுவரை முழு தொகையும் அவங்க 90% தொகையை அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, நான் 60% தான் கொடுப்பேன், 40% மாநிலம் ஏற்றுக்கணும். தட்டி கேட்க வேணாம், முதுகெலும்பு இருக்கா எடப்பாடிக்கு? தட்டி கேட்கல. ஆனால் வந்து இன்னைக்கு என்ன போய் சொல்லிட்டு இருக்காரு, 150 நாள் ஆக்குவோமோ. 100 நாளையே உடைக்கும் போது சிதைக்கும் போது கேள்வி கேட்க முதுகில்லாதவங்க எப்படி சிதைச்சாங்க தெரியுமா? 100 நாளை பல கிராமங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை தூக்கிட்டாங்க, பல மாவட்டங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை தூக்கிட்டாங்க. ஒரு 1000 இடத்துல 100 நாள் வேலை திட்டம் நடந்துச்சுன்னா அதை 300 400 சுருக்குனாங்க. அன்னைக்கு கேட்க முதுகெலும்பு இல்லை இந்த எடப்பாடியா இருக்கு. அன்னைக்கும் நம்ம தான் கேட்டோம், அன்னைக்கு நம்ம ஃபைட் பண்ணோம், தொலைக்காட்சியில் உட்காந்து ஃபைட் பண்ணோம், வீடியோக்களை உட்காந்து ஃபைட் பண்ணோம், ரோட்ல இறங்கி ஃபைட் பண்ணோம், போராட்டத்தில் ஃபைட் பண்ணோம். முதுகெலும்பே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்துட்டு 150 நாள் கொடுப்பாராம்ல. அதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா, ஆண்களுக்கு இலவச பேருந்து. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு ஆட்சியை? சரி, ஆண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு இலவச பேருந்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து, திருநர்களுக்கு இலவச பேருந்து. அப்புறம் பேருந்து நிறுவனம் இருக்குல்ல, போக்குவரத்து நிறுவனம், அது என்ன காயிலாங்கடையில் விற்க போறீங்களா? உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? எதுக்காக பெண்களுக்கு அறிவிச்சோம்? பெண்கள் உற்பத்தி துறையில குறைவா இருக்கிறாங்க. உழைக்கிற பெண்கள் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் போய் அவங்க உழைப்பு சுரண்டப்படுது. அப்போ உழைக்கிற பெண்களை உழைப்பு சுரண்டல இருந்து மீட்கணும். உழைக்க தயாரா இருக்கிற பெண்களை வெளியே கொண்டு வரணும். எவ்வளவு தூரம்னாலும் நீ போய் சம்பாரிச்சுட்டு வா, அது உன் குடும்பத்துக்கானது அப்படின்னு ஒரு பெண் சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு இந்த அடிப்படை கூறாவது எடப்பாடிக்கு இருக்கா? ஓசியில பஸ் போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பெண்களை அரசியல் படுத்துற விஷயம் அது. அப்படி எல்லாரும் ஏறுங்க, கிளம்புங்க, அங்க போய் கோயம்பேட்டில் இறங்குங்க, அந்த திட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? கட்டுப்பாகுதுங்க. இங்க 1/2 இன்ச்சுக்கு மூளை இருந்தாலும் நல்லா யோசிப்பாங்க.
நான் கேட்குறேன், இன்னும் வளர்ச்சிக்கான ஏதாவது சொல்லுங்கன்றேன். நீங்க வளர்ச்சிக்கானதை மக்கள்கிட்ட சொல்லுங்க, அதை ஏத்துக்குருவாங்க. நான் இலவசமா இது கொடுப்பேன், 10,000 ரூபாய் இலவசமா கொடுப்பேன், 2,000 ரூபாய் இலவசம் கொடுத்தேன்னா இங்க இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு சமூக நீதி திட்டமிடல் உண்டு. அதுல ஐயா தங்க தாலி கொடுப்பாராம், பட்டு சேலை கொடுப்பாராம், பட்டு வேட்டி கொடுப்பாராம் கல்யாணத்துக்கு. உண்மையிலேயே குல வெறியில இருக்கேன். அரை இன்ச்சுக்கு மூளை இருந்தா கூட இந்த கும்பல் அப்படி யோசிக்காது. கலைஞர் 89ல் இந்த மகளிர் திருமண திட்டத்தை கொண்டு வந்தாரு. எதுக்கு? 21 வயசு நிறைஞ்ச அத்தனை பெண்களுக்கும் ஆளுக்கு 25,000 கொடுக்குறேன், ஆளுக்கு 5,000 கொடுக்குறேன் அவர் சொல்லலையே. ஏன்? படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. 8ஆப்பு படிச்சா உனக்கு 5,000, 10ஆப்பு படிச்சா உனக்கு 10,000, 20,000. இப்போ நீ காலேஜ் டிகிரி முடிச்சேன்னா உனக்கு 25,000, 50,000. இந்த ஒரு இதாக பணத்தை ஏத்துறாரு. நீ படிக்க படிக்க பணம் ஏறிக்கிட்டே போகும். அதுக்காவது உன்னை படிக்க வைப்பாங்க பேத்தா, அதுக்காவது உனக்கு அந்த படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த திருமண உதவித்தொகை திட்டமே. இந்த கும்பல் என்ன நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நம்ம அட்டு பீஸ் விஜய் இருக்கா பிள்ளையில, அந்த பீஸா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நாங்கள் தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் தருகிறோம், உன் புள்ள பிறந்துச்சுன்னா மோதிரம் தர்றோம், உனக்கு 6 சிலிண்டர் தர்றோம், நீ சோறாக்கு புள்ள பேரு கல்யாணம் பண்ணு. இதுக்காக பொம்பளைங்க இருக்காங்க. உயரமான இடத்துக்கு கொண்டு போக வேணாமா? இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில பெண்களுடைய பங்களிப்பு வேண்டாமா? இதெல்லாம் யோசிச்சு திட்டம் போட்டா இதுங்க பூரா ஷார்ட்டமா யோசிக்குதுங்க. யோ கொலை வெறியாகுதுங்க. நமக்கெல்லாம் கொஞ்சம் மூளை இருக்குல்ல, பார்த்தாலே பலார்னு போடணும் போல இருக்குங்க. இலவச பேருந்துன்றது, கட்டணமில்லா பேருந்து பயணம் என்றதும் அதுக்கு பின்னாடி சமூக நீதி திட்டம் இருக்கு. இது ஒரு மூலையும் இல்லையா? மதுவிலக்கு படிப்படியா அமல் பண்ணிடுவேன். யாரு? நம்ம அண்ணன் எடப்பாடி. முதல்ல டாஸ்மார்க்ன்ற நிறுவனத்தை உருவாக்குனது எம்ஜிஆர். அது தூசி தட்டி திரும்ப எழுப்புனது ஜெயலலிதா. அதை படிப்படியா குறைங்கம்மான்னு சொல்லும் போது குறைக்க முடியாது அப்படின்னு உட்கார்ந்து இருந்தது அதிமுக. இன்னைக்கு திடீர்னு மது விலக்கை அமல்படுத்துறாங்களாம். சந்தோஷம்தான். ஆனா உன் வரலாறு நாரி போய் கிடைக்கனே. வரலாறே நாரின வரலாறுலாம் இருக்கு. தெருவுக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சனே உங்க புரட்சி தலைவியும் புரட்சி தலைவனும் தானே. அப்புறம் என்ன இங்க வந்துக்கிட்டு இப்ப மது விளக்க போறோன்றீங்க? வளர்ச்சி கிடையாது, உற்பத்திக்கான எந்த திட்டமிடலும் கிடையாது, பெண் கல்விக்கான திட்டமிடல் கிடையாது. அதுல சொல்றாரு 7.5% நாங்கள் 10% மாற்றப் போகிறோம். அப்படியே மண்டையில் அடிச்சுக்கிறேன். ஏன்னா 90கள்லையும் 97லையும் டாக்டர் கலைஞர் 15% இடஒதுக்கீட்டை இந்த அரசு பள்ளிகள்ல இருந்து படிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தாரு. அதன் அடிப்படையில அந்த குழந்தைங்களுக்கு தொழிற்கல்வியில படிப்படியா உள்ள போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. அது எப்படி ஒண்ணுமே இல்லாம போச்சு? நீதிமன்றம் தலையிட்டு இது அரசு பள்ளி தனியார் பள்ளின்னு மாணவர்கள் மத்தியில் ஒரு பிரிவினை உண்டாக்கு, அதனால வேண்டான்னு போச்சு. நீ எங்க இருந்தப்போ வேடிக்கை பார்த்தீங்க? மிக கடுமையான போராட்டத்தை நம்ம எல்லாம் செஞ்ச பிறகுதான் 7.5% இடஒதுக்கீட எடப்பாடியாரு கையெழுத்து போட்டாரு. அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி அவசரமா கையெழுத்து போட்டு போனாரு. அதுவும் கூட பல விஷயங்களை திமுக போராட்ட காலத்துல நாங்க செய்யறோம்னு சொன்ன பிறகு கையெழுத்து போட்டு விட்டு போனாரு. இதெல்லாம் இருக்கட்டும். திடீர்னு அண்ணன் இன்னொரு அறிவிப்பு செஞ்சாரு. கச்சத்தீவம் மீட்க போறாராம். கிழிச்சிட்டாரு, அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு. கச்சத்தீவம் மீட்க போறாராம். எப்படினாலும் 10 வருஷம் கூட தானே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தீங்க. என்னத்தை அறுத்து தள்ளினீங்க? ஏங்க நீட்டு ஒரு ஒன்றிய அரசு நினைச்சிருந்தா கையெழுத்து போட்டு நீங்க விதி விலக்கு நீங்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்க முடியும். இருமொழி கொள்கையில நம்ம அப்படிதான் போராடி வாங்கணும். ஆனா பாஜக மோசமான குறைந்தபட்ச நாகரிகம், குறைந்தபட்ச ஜனநாயகம் இல்லாத ஒரு அமைப்பு. அதனாலதான் அவன் நான் சொல்றதான் சட்டம், பாப்பான் தான் இங்க இது படிக்கணும், அவன் தான் மருத்துவர் ஆகணும், நீ எல்லாம் படிக்கிறதே பெருசு, அதுல மருத்துவர் ஆகணுமா, அதுல இன்ஜினியர் ஆகணுமா, ஐஐடி போகணுமா, ஐஏஎம் போகணுமா அப்படின்னு கேட்கிறான். உங்களுக்கு புரியுதா? இந்த கும்பல் எல்லாம் நம்ம படிக்க கூடாதுன்னு நினைக்கிற கும்பல். அதனாலதான் நீட் போன்ற தேர்வுகளை எல்லாம் கொண்டு நம்மள தெருவில் நிக்க வச்சுச்சு. இதை தட்டி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது, முதுகெலும் கிடையாது. இந்த இதுங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு நாங்க கச்சத்தீவம் மீட்போமா, மீட்டு கிழிச்சிருவீங்க. அண்ணனுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், நம்ம எடப்பாடியார் அண்ணனுக்கு. அதை செல்போனு வீட்டு கொடுப்பேன்னு எப்ப கொடுப்பீங்க? அப்ப சொன்னாருங்க செல்போனு வீட்டு கொடுப்பாராம். கொடுக்கல. செல்போனை வீட்டு கொடுக்கலன்னு வச்சுங்க. டோல்கேட்ல இனிமேல் பணத்தை கட்டுற மாதிரி வைக்க மாட்டேன், டோல்கேட்டை மூடுவதற்கு நான் அங்க போய் வலியுறுத்துவேன். எங்க வலியும் உறுத்தலையே. டோல்கேட்ல புதுசா கட்டிக்கிட்டு புதுசா ஏத்திக்கிட்டு
கீழடியில தமிழர்களுடைய நாகரிகத்தை உலக நாகரிகமாக, நாகரிகத்தின் உச்சமானவர்கள் தமிழர்கள்னு ஒன்றிய அரசு அறிவிக்கும். நீ என்ன அறிவிக்கிறது? ஒன்றிய அரசு என்ன அறிவிக்கிறது? கீழடியில எங்க நாகரிகம் 6000 கிமு 6000 ஆண்டுக்கான பழமைன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆய்வையை முடக்க பார்த்தது பாஜக, அன்னைக்கு வேடிக்கை பார்த்தது அதிமுக. கீழடியில இருக்கிற அறிக்கை இன்னைக்கு வரையும் வெளியிடாம வச்சிருக்கு. கேட்டா அதுல சயின்டிபிக்கா அதுல நிரூபணமாகலன்னுது. அப்ப நம்முடைய வரலாறை, நம்மளுடைய ஆய்வை, நம்மளுடைய பண்பாட்டை ஒன்னொன்னா அணுவா கெடுத்து குட்டிச்சுவராக்கி தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கு. அவனோட கைகோர்த்துக்கிட்டு கீழடியில இருந்தது நாகரிகம், தமிழர்களை நாகரிகத்தின் உச்சமானவர்கள், என்ன நீ எங்களை அறிவிக்கணும்? நீ யார் அறிவிக்கிறதுக்கு? இதெல்லாம் தாண்டிங்க இங்க தொல்பொருள் ஆய்வு அதுக்கெல்லாம் கிடையாது. தமிழ் வளர்ச்சிக்கு என்ன கழிச்சிங்க? உலகத்துல இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய அழியாத பழமையான செம்மொழி தமிழ். ஹீப்ரு அழிஞ்சு போச்சு, ஏசு பேசின ஹீப்ரு அழிஞ்சு போச்சு, வடமொழி அழிஞ்சு போச்சு, சான்ஸ்கிரிட் அதுவும் செம்மொழி தான் அழிஞ்சு போச்சு. 20,000 பேர் கூட பேசல. சீன மொழி, சீன மொழியும் செம்மொழி தான். அதெல்லாம் இன்னைக்கு பாதி கூட இப்போ எழுத முடியாதான், அவ்வளோ எழுத்துக்கள் இருக்கிற மொழி. ஆனால் இன்றைக்கும் இலக்கியத்தோடும் அரசியலோடும் பண்பாட்டோடும் தொடர்புடைக்கிற மொழிக்கு நீ என்ன ஒதுக்குன? 100 கோடி கூட ஒதுக்கல. அங்கே 2400 கோடி சான்ஸ்கிரிட்டுக்கு ஒதுக்கிருக்கீங்க. யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? இந்த கும்பலுக்கெல்லாம் அடியால் வேலை பார்த்துட்டு அடிமை சேவகம் செஞ்சுட்டு எதையும் கேள்வி கேட்காம முதுகெலும்பு இல்லாத நீங்க கொடுத்துருக்கிற இந்த அறிக்கை இருக்குல்ல, இந்த தேர்தல் அறிக்கை செத்த அறிக்கை. உங்க கட்சியை போல, உங்களை போல.